கெஸ்கூல நாளைக்கு நம்ம பார்க்க போற செயிண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய புனிதை. சிலுவையின் மேல அதிக பக்தி உள்ள புனிதை. குறிப்பா வந்து இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய இயேசுவின் பாடுகள் மேல வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமிக்க ஒரு புனிதை. அந்த பேஷன வந்து அதாவது அந்த பாடுகள வந்து அவரு கடவுள் மூலமா வந்து அறிஞ்சு, உணர்ந்து பலவிதமான மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸஸ் அவரோட லைஃப்ல ஏற்பட்டிருக்கு. ஆச்சரியமான, அதிசயமான காரியங்கள்லாம் நடந்திருக்கு. இவரு வந்து இவரோட இவர் வந்து சிலுவையின் மேல இருந்த எந்த அளவுக்கு இவருக்கு பக்தின்னா, இவர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இவரோட இதயத்தில வந்து சிலுவை இருக்கு, சிலுவை இருக்குன்னு சொல்லி. இவரோட ஆசைப்படி இவர் இறந்ததை இவர போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. பண்ணி பார்க்கும்போது இவரோட இதயத்தில சிலுவை மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்திருக்கு. அத எடுத்திருக்கிறாங்க. அதேமாரி இவங்களோட கிளாட் பிளாடர்ல தந்தை, மகன், தூய ஆவிய குறிக்கிற மாரி 3 ஒரே ஐடென்டிக்கல் சைஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருந்திருக்கு. இது எல்லாமே ஆண்டவரோட மகிமைன்றத இவங்க உயிரோட இருக்கும்போதே வந்து ஒரு டெஸ்ட்டும் பண்ணாமயே இவங்களே சொல்லிக்கிட்டே இருந்தது. அது அவங்களுக்கு இருந்திருக்குது. இவங்களோட உடம்பு வந்து இன்னும் அழியாம பாதுகாக்கப்பட்டு வருது. இவங்க வந்து இயேசுவின் பாடுகள வந்து பல நேரங்கள்ல தியானிச்சு, அத அனுபவிச்சு, அதோட பயணம் செஞ்ச ஒரு மகா பெரிய புனிதை. இவங்களோட உடம்பு வந்து இன்னுமே பாதுகாக்கப்பட்டது. இன்னும் அவரோட உடம்புலேருந்து ஒரு இயற்கையான அழிவு எதுவுமே அதில அந்த உடம்புல நடக்கல. இவங்க வந்து ரொம்ப அ ஒருத்தல் முயற்சிகள்லயும், விரதம், ஒருத்தல், அந்த ஃபாஸ்டிங் இதில வந்து ரொம்ப ரொம்ப பெயர் பெற்ற ஒரு புனிதை. ஒரு கன்னியாஸ்திரி. இவங்க வந்து அகஸ்டின் சபையில சேர்ந்த ஒரு கன்னியாஸ்திரி. அவங்க யாரு? அந்த புனிதைன்னு சொல்லி கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட்.